வாங்க வாங்க வணக்கம் சார். இந்தாங்க. தேங்க் யூ. எப்படி வாங்க உட்காருங்க. வாங்க 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 அண்ணா உட்காருங்க. சார் உட்காருங்க. அது நீங்க நீங்க என்ன வந்தேன்னு இதா 2 பெருசுக்கு சேர்ந்தா சிறுசுல இருந்து பெருசு வரைக்கும் பல்லு போனதுல இருந்து ஒரு கல்யாண வீடோ நிச்சயார்த்த வீடோ வந்துட்டா அடக்க ஒடுக்க நாணமெல்லாம் தானா வந்துருது. இப்ப அண்ணன் எடுத்துக்க, இங்க அடக்கமா தான் இருப்பாரு. மேடையில் ஏறி மைக்க கையில புடிச்சாருன்னு வைக்க, மைக்க கட்டி கடிச்சிட்டு தான் வைப்பாரு. ஆனா டைம் ஆகுது சட்டை பிடிச்சி இழுத்தா கூட மைக்க கடிச்சிட்டு தான் வைப்பாரு. அட என்ன நம்பி நின்னுக்கிட்டு உட்காருப்பா. இல்ல பரவாயில்லைங்க. அட சமந்தி தானே உட்காரு. வா 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 உட்காரு. ஐயா இதான் எங்க வீட்டு மகாலட்சுமி, ஆசீர்வாதத்தை அள்ளி வழங்குங்க. அப்போ பத்திரிகை படிக்கலாம் இல்லீங்களா? ஏய் அந்த ஐயர். ஆமா அது இல்ல. என்ன 2 பேரும் ரொம்ப டிஸ்கஷன் பண்றீங்க? தேர்தல்ல எந்த கட்சிக்கு ஆதரவு தரதுன்னு அறிக்கையா படிக்க போறீங்க? நிச்சயதார்த்தத்தை பத்தி 4 வரி படிக்க போறீங்க. படிங்க ஐயா. வெளஞ்சநல்லூர் ஜமீன்தார் முத்துமாணிக்கம், அவருடைய மகன் முருகானந்தம், முருகானந்தத்தின் மகன் ஸ்டீல் பிளான்ட் முத்தையா, அவருடைய மகன் கற்பூர சுந்தரம் என்கிற ராகேஷ்கும், லேட் ராமசாமி லட்சுமி அம்மாள் இவர்களுடைய மகன் நம்பிராஜன், அவருடைய ஒரே தங்கை பிரியாவுக்கும் கோவை அறிவுடையார் முன்னிலையில். நிறுத்து மறுபடியும் படி. வெளஞ்சாநல்லூர் ஜமீன்தார் முத்துமாணிக்கம், அவருடைய மகன் முருகானந்தம், அவருடைய மகன் ஸ்டீல் முத்தையா, அவருடைய மகன் கற்பூர சுந்தரம் என்கிற ராகேஷுக்கும், லேட் ராமசாமி லட்சுமி அம்மாள் மகன் நம்பிராஜன், அவருடைய ஒரே தங்கை பிரியாவுக்கும் கோவை அறிவுடையார் முன்னிலையில் பெரியோர்களால் இப்ப இந்த நிச்சயதார்த்தம் நடைபெற போகிறது. Again repeat. இது மறுபடியுமா? அவர் படிச்சாரு என் குடும்பத்தை பத்தி, அதெல்லாம் வெறும் பேரு நினைக்காதீங்க. பாரம்பரியம். பாரம்பரியம்னா என்னன்னு தெரியுமில்ல? வம்சாவழி. வம்சாவழி. உன் பேருக்கு முன்னாடி படிச்சாங்களே லேட் ராமசாமின்னு, அப்பனே இல்லைன்னு அர்த்தம். இல்லாத அப்பனுக்கு ஒரு பேரை சொல்றீங்க. சரி, அது போட்டு விடுங்க. இத பார், லேட்டான குடும்பத்துல இருந்து அவ்வளவு சீக்கிரம் பொண்ணு எடுக்கிறதுக்கு நான் ஒண்ணு லேட் ஆகலப்பா. இன்னும் உசுரோட தான் இருக்கேன். ஏய், எல்லாரும் நல்லா கேட்டுக்கங்க. முந்தா நாள் என் பையன் இவன் தங்கச்சியை பார்த்து பேசியிருக்கான். அத கேள்விப்பட்ட இவன் நேத்து என்ன வந்து பார்த்தான். என்ன பார்த்த உடனேயே எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு இவனா ஒரு முடிவெடுத்து தட்டுகளை கொண்டு வந்து இங்க இறக்கி வச்சுட்டான். இங்க பாத்தீங்களா, என் சொந்தக்காரங்க எவருமே இங்க இல்ல. உனக்கு வேண்டியவங்களை எல்லாம் ஒருவேளை சொத்த போடுறேன்னு சொல்லி இங்க கொண்டு வந்து உட்கார வச்சுட்டு 200 ரூபாய் தாம்பாள தட்டை மாத்தி 200 வருஷ பாரம்பரிய சொத்தை அப்படியே அடிச்சுட்டு போலான்னு பாத்தியா? என்ன பார்த்தா அவ்வளவு இழிச்சவானா தெரியுது அவனுக்கு? ஒரு பொண்ணு வெள்ளையும் சொல்லையுமா போனா பசங்க பார்க்கத்தான் செய்வாங்க. என் பையன் பார்க்கிற பொண்ணுங்களை எல்லாம் கட்டி வச்சேன்னா நான் அப்பனா இருக்க மாட்டேன், கூட்டிட்டு வந்த நீ அண்ணனாவும் இருக்க மாட்டேன். அதுக்கு பேரு வேற, தெரியுமா? யோ நிறுத்தியா, என்னவோ பேசிட்டு போற. யார்கிட்ட பேசுறவங்க ஞாபகம் வச்சுக்கிட்டு பேசு. நீ என்னடா பெரிய அந்தஸ்துக்காரன்? யாரா நீ? நீ ஒரு புது பணக்காரன், ஏதோ கட்சி பேரை வச்சுட்டு கலர் சாராயத்தை வித்து காசு சம்பாதிக்கிறவன். என்ன மாதிரி பாரம்பரியம் இருக்கு அவனுக்கு? வெட்டி பொடி பண்ணுங்கடா. அன்பா கிட்ட என்ன பேச்சு? உங்க மரியாதை கெடுத்து வாங்க. இத்தனை பேர் வாங்க, அவன் கிடக்குற நீங்க வாங்க வாங்க. அவங்கிட்ட என்ன பேச்சு? நீங்க எத்தனை பேர்? நான் சொல்றது கேளுங்க, கொஞ்சம் அமைதியா இருங்க. கொஞ்சம் அமைதியா இருங்க. அக்கா நீங்க அண்ணன் கூப்பிட்டு போங்க. நீங்க கூப்பிட்டு போங்க, நான் பாத்துக்கிறேன். ஐயா பெரிய மனுஷர, என்னமோ 200 வருஷம் பாரம்பரியம், தெருப்பொழுதை புண்ணாக்கு லொட்டு லொசுக்கு அவுத்து விட்டுற அந்த வரலாறு என்ன நான் சொல்லட்டுமா? வெள்ளக்காரனுக்கு ஜால்ரா அடிச்சு அவன் பூடிச்சுக்கு பாலிச்சு போட்டு கெஞ்சி கூத்தாடி பம்பி ஒரு 300 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு ஒரு 500,000 பிச்சை போட்டா பாருங்க. அதான் சுருக்கமாக சொல்ல போனால் நீங்கள் எல்லோரும் பிச்சைக்காரர்கள். இப்படிப்பட்ட பாரம்பரியத்தை சேர்ந்தவன் சொல்லிக்கிறத விட அண்ணாடங்காச்சி உழைக்க தெரியாதவன் ஆனா உழைக்க தெரிஞ்சவன் அப்படின்னு சொல்லிக்கிறத நான் ரொம்ப பெருமையா நினைக்கிறேன். அப்புறம் இந்த பெரிய மனுஷனுங்கிற ஒரு மேட்டரை நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கன்னு நினைக்கிறேன். பெரிய மனுஷன்னா பணக்காரன் கிடையாது, பெரிய மனசுள்ளவன் பெரிய மனுஷன்.
அப்படி வருது அது. அதெல்லாம் உங்களுக்கு எங்க தெரிய போகுது? நீங்க திரும்ப திரும்ப என்ன சொல்லுவீங்க? பணம் பத்தும் செய்யும், பணம் பத்தும் செய்யும் சொல்லுவீங்க. இந்த பணம் மட்டும்தான் முக்கியம் என்றால் நாங்க 10 செய்வோம், 11, 12, 13 போயிட்டே இருப்போம். ஆமா முடியும். ஏய், என்னடா இவ்வளவு ஈஸியா பேசுற? சம்பாதிச்சு காட்டு. காட்டினா காட்டினா ஆ, என் பையனுக்கு உன் தங்கச்சியை கட்டி வைக்கிறது மட்டும் இல்ல, என் மகளையும் உனக்கே கட்டி வைக்கிறேன். அரசை அப்படி போற. Feel the undying romance only on Eros Now.